ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அடுத்த 14 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஆக்சுவலி கிரகநிலைகள் எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்காது. கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சில நேரம் கிரகங்கள் சேரும், சில நேரம் கிரகங்கள் சேராது, சில நேரம் கிரகங்களுடைய பார்வை பலன், இந்த மாதிரி கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் நம்மளோட ராசியில் பிரதிபலிக்கும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத கிரகநிலைகள் மூலிமா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மெயினான ஒரு விஷயமே நவக்கிரகங்கள் தான். நம்ம கோபுரத்தில் இருக்கிறதுக்கும் சரி, கீழே இருக்கிறதுக்கும் சரி, அவங்க தான் காரணம். சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் நம்மளை அறியாமலே நாம் கோபுரத்துக்கு போயிடுவோம். சில நேரம் நமக்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதகமாக இருந்தால் நம்மளை அறியாமலே கீழே வந்துடுவோம். இந்த மாதிரி நவக்கிரகங்கள் சாதகமாக இருந்தால் ஒரு பலனும், பாதகமாக இருந்தால் ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்குமே நவக்கிரகங்கள் தான் காரணம். ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த மாதிரி இந்த 14 நாட்கள் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த 14 நாட்கள் குரு உதயமாகக்கூடிய ஒரு சூப்பர் விஷயம் நடக்க போகுது. இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இப்போ நடப்பாண்டில் ஜூலையில் 9ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஒரு விஷயமானது நடக்குது. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் ஆனி மாதமும் நடந்துகிட்ருக்கு. இதில் தான் இந்த 14 நாட்கள் குரு உதயமாகக்கூடியது ஜூலை 9ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. ஃபஸ்ட்டு இதனால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு மற்ற கிரகங்களால் 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். குருவின் பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க என பொதுவாக நம்பிக்கையானது இருக்குது. ஆக்சுவலி நடப்பாண்டில் ஜூலை மாதத்தில் இந்த குருவின் உதயம் நடக்கிறதுனால எண்ணற்ற நபர்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகள் கிரகங்கள் கொண்டு வர காத்திருப்பதாக சொல்லப்படுது. அதாவது குரு கொண்டு வருவதாக சொல்லப்படுது. நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல், செல்வம், ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம். குருவினுடைய நிலை பொறுத்து மேஷம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்வில் தனித்துவமான பலன்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது. இதில் எதிர்வரக்கூடிய ஜூலை 9 அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயம் யாருக்கு என்ன பலன் அளிக்கும், எந்தெந்த ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும், யாருக்கு பாதகமான சூழ்நிலை உண்டாக்கும் என்பதை குறித்து சொல்ல போகிறேன். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் என்னங்கிறத சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு இந்த குரு உதயத்தினால என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குரு உதயத்தால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு உதயத்தினால அலைச்சல் நிறைந்த காலத்தை உண்டாக்க போகுது. அதே சமயம் தொழில் வாழ்க்கை வழியில் சில தடைகளும், பணியிடத்தில் அலைச்சலும், நிதி நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடம் உடல்நிலையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகரிக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்கணும். பணியிடத்தில் உண்டாகக்கூடிய பணி சுமையினால் உங்கள் உடல்நலன் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். இதில் என்ன ஒரு எச்சரிக்கையான விஷயம்னா, புதிய விஷயங்களை தொடங்குவதில் தாமதம் நீடிக்கும். காதல் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பார்த்தது போல் அமையாது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே இந்த டைம் நடக்காதுங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும்.
தினசரி வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு மன அமைதியில் கவனம் செலுத்துங்க. இல்லைனா மன அமைதி உங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கெடுபிடிகள்லாம் வந்து விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த டைம் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டும். இப்போ மற்ற கிரகநிலைகளால் அடுத்த 14 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். உங்களோட ராசிக்கு மற்ற கிரகங்களால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா? உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய இந்த 14 நாட்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு மற்ற கிரகங்களால் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் உழைப்பு சவாலாக இருக்கும். வேலை போராட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல போராடுங்க, வேலை உங்களுக்கானது, போராடி வெற்றி பெறுங்க. உழைப்பு சவாலாக இருக்கும்போது அந்த சவாலை ஏற்றுக்குங்க, அதனால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வுகள் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடப்பது நிதானமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வியாபாரத்தில் ஒரு பக்கம் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கையானது உண்டாகும். நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கவனமாக ஈடுபடணும், அப்போ தான் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகநிலைகளால் இந்த 14 நாட்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதிகாரப்பூர்வமாக என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அலுவலகத்தில் இந்த 14 நாட்கள் தடைகள் தாண்டி வெற்றிங்கிறது கிடைக்கும். அதிகமாக பேராசைப்பட வேண்டாம். பேராசைப்பட்டிங்கன்னா பெரு நஷ்டமானது ஏற்படும். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு இந்த 14 நாட்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் கொடுக்கல் வாங்கல்லாம் தாராளமாக வைத்து கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் அதிகரிக்கும். அப்புறம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 14 நாட்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் ஈஸியாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். அப்புறம் பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்கள் இது பண்ணணுன்னா, இந்த 14 நாட்கள் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க திட்டம் போட்டு உழைக்கணும். அப்படி இது பண்ணால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது பெற முடியும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலம் அனுகூலமான பலன் உருவாக்கிக்க முடியும். அப்புறம் புதிய முதலீடுகள் இந்த 14 நாட்கள் நீங்கள் மனதைரியத்தோடு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கிரகநிலைகளால் இந்த 14 நாட்கள் பலன் கிடைக்கும். இந்த 14 நாட்கள் ஜோதிட ரீதியாக கிரகப்பயிற்சி எடுக்கிறதுனால அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி, இதனால் நன்மை தீமை கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சுக்கிரன் 9ல் இருப்பதால் குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இருந்தாலும் எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் எச்சரிக்கை என்பது சொல்லப்பட்டிருக்கு. வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகள் பண்ணும்போது பொறுப்பாக செய்ய வேண்டும். இந்த 14 நாட்கள் கன்னிராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு பலத்தை கொடுக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பை முழுசாக பெறுவீங்க. இந்த வாரம் இந்த 14 நாட்கள் அதிர்ஷ்ட எண் வந்து 5, 9. அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. தினமுமே காலையில் எந்திரிச்சு வீட்டு பூஜையில் தீபமேற்றி இவங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 14 நாட்கள் இன்னும் அதிர்ஷ்டமானது அதிகம் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு முக்கியமான தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த 14 நாட்கள் என்ன
நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.